ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ அண்ட் மீ ஏஐ சேனல். கூகுளோட விஸ்க் ஏஐ டூல் யூஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமேஜஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணோம். சரி, வாங்க நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் இல்லைன்னா எனி அதர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு விஸ்க் ஏஐன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், விஸ்க் labs.google அப்படிங்கிறது, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா விஸ்க் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவிலேருந்து நம்ம விஸ்கேயை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ விஸ்கேயை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ விபிஎன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ விபிஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதில் எந்த விபிஎன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணி கனெக்ட் அதுக்கப்புறம் நீங்கள் விஸ்கேயை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க, ப்ரோட்டான் விபிஎன் அப்படின்றதுல இந்த விபிஎன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ வெர்ஷனாகவும் இருக்குது, இல்லை நீங்கள் பே பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்ட்லி நான் ஃப்ரீ வெர்ஷனாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விபிஎன் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ விபிஎன் நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் நீங்கள் போயிட்டு நீங்கள் விஸ்க் ஏஐன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். மறுபடியும் சேம் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்ததில்ல, இந்த விஸ்க் ஏஐ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இருந்ததில்ல, இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரைட் சைடு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த விஸ்க் ஏஐ கனெக்ட் பண்ணுங்கள். நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இமேஜஸ், இந்த வீடியோஸ் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அனிமேட்டட் வீடியோஸ் அப்படின்னு நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நம்மளும் இதே மாதிரி எப்படி இமேஜஸ் அனிமேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே என்டர் டூல் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 4 வகையான அப்ரோச்சஸில் நம்ம இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், எந்தெந்த வழியில் போய் நம்ம கிரியேட் பண்ணலான்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஒரு சர்க்கிள் ஆரோ, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், மறுபடியும் கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சப்ஜெக்ட், இன்னும் சீன், அதுக்கப்புறம் இங்கே ஸ்டைல். ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை. சப்போஸ் நான் இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ ஒரு டெம்ப்ளேட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் +C அப்படின்னு சொல்லி நான் இந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், டெம்ப்ளேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் மீன் இந்த ஸ்டைலில் தான் இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற இமேஜஸ்லாம் வரும். ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதை நான் இங்கே பட்டன் இருக்குல்ல, இதை நான் என்டர் பண்ணும்போது என்னன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், கேட் ஜம்பிங் ஃப்ரம் ட்ரீலேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா +C டாய்ஸ். இப்போ நம்ம கடைகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இந்த மாதிரி +C சாஃப்ட் டாய்ஸ்லாம் வைப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் +Cங்கிற இங்கே மேலே போய் இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணனால எனக்கு இது வந்தது. இப்போ நெக்ஸ்ட் டைப் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட், அதே மாதிரி சீன், இங்கே ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கா. இப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம இன்புட் கொடுத்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த ஒரு இமேஜஸுமே என்கிட்ட இல்லை. நான் எங்கே ஏதாவது ஒரு இமேஜஸ் நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே சப்ஜெக்ட் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைஸ் இருக்குது. அதே மாதிரி சீனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டைஸ் இருக்கும், ஸ்டைலில் ஒரு டைஸ் இருக்குது. ஸோ இந்த டைஸ் என்னன்னா, நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விஸ்க் அது இமேஜஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜ் நமக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குல்ல, நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்துருச்சு. இல்லை எனக்கு வேற இமேஜஸ் எனக்கு வேணும்னா மறுபடியும் சேம் டைஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டீ கப் வந்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த ரோபோ மட்டும் இருக்கட்டும். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சீன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டைஸ் நான் கிளிக் பண்ணுறேன். டைஸை சேம் டைஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கே அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன் இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டைல் கிரியேட் பண்ணோம். நம்ம இங்கே ப்ரீவியஸாக முன்னாடி பார்த்தோம்னா +C டைல் இருந்துச்சுல, அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக வேணுமா, இல்லை 3Dயில் வேணுமா, இல்லை கார்ட்டூன் வேணுமா அப்படிங்கிறது
நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே ஸ்டைல் இருக்குல்ல, இங்கே போயிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். வேறு ஸ்டைல் வருது. பட் எனக்கு வந்து 3D ஸ்டைல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இது வேண்டாம். இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே என்டர் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, இங்கே போயிட்டு 3D ஸ்டைல்னு கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் வந்து ரோபோட் இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் சீனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. தேர்டு வந்து நம்ம 3D ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த 3 இன்புட் இமேஜ் பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடு நீங்கள் கொடுக்குறீங்களா இந்த இமேஜஸ் இருக்குல்ல, இந்த இமேஜஸ் அப்படியே 100% வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடு இமேஜ் ஜெனரேட் பண்ணி வராது. ஸோ இது எப்படின்னா ஒரு 70%. ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் லைக் மாடல் தான். எனக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லும்போது டிஸ்கே வந்து இந்த மாதிரி இமேஜஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இன்னும் வேறு மாதிரி எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும்னா, அகைன் சேம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப டீட்டெயிலிங்காக இல்லை. பட் இந்த பிக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து இன்னும் நல்லா விசிபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோபோ வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோபோவுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த ப்ளூ வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் எல்லோ கலர் எனக்கு வேணும்னா இங்கே பாருங்கள், நான் எல்லோ நான் டைப் பண்ண முடியும். டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜஸ்ட் ஜெனரேட் மட்டும் கொடுங்க. இப்போ பாருங்கள் ரோபோவோட கலர் வந்து மாறிடுச்சு, எல்லோ கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இங்கே இருக்கிற இன்புட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அகைன் எங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுறேன், எங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்டில் இருப்பாருங்க, சப்ஜெக்டில் இங்கே வந்து என்டர் டெக்ஸ்ட்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கவுண்ட் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்து ஜெனரேட் கொடுத்தோன்னு வச்சுங்க, இங்கே வந்து இந்த சப்ஜெக்ட் ஏரியாவில் கவு மட்டும் வந்துடும். அதே மாதிரி சீன்ஸ்லையும் வந்து நீங்கள் இன்புட்டு நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது கொடுக்கலாம், ஸ்டைல்லையும் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா இது என்னன்னா, இது உங்களோட லெஃப்ட் சைடு மட்டும்தான், அதாவது இது வந்து டெம்ப்ளேட்டு, இந்த டெம்ப்ளேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கவு இருக்குது. எனக்கு சீன்ஸ் இங்கே வந்து நான் எதுவும் பிக்சர் நான் கொடுக்கல, அதே மாதிரி ஸ்டைல்லையும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு நான் கார்ட்டூன் ஸ்டைலிங் கொடுக்குறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டு ஸ்னோ மவுண்டைன் கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா சீன், அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஸ்னோ மவுண்டைன், ஸ்டைல் வந்து கார்ட்டூன் ஸ்டைல். சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம இமேஜ் கொடுத்துருக்கோம், கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜெனரேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கவு வந்துருச்சு. பேக்ரவுண்ட் வந்து நான் ஸ்னோ மவுண்டைன் கொடுத்தேன், ஸ்னோ மவுண்டைன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கார்ட்டூன் ஸ்டைல் கேட்டேன், பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்ட்டூன் ஸ்டைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாச்சு எப்படி வந்து நம்ம இன்புட் இந்த லெஃப்ட் சைடு வந்து எப்படி இன்புட்ஸ்லாம் கொடுத்து எப்படி இமேஜ் ஜெனரேட் பண்ண போகிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஓன் இமேஜஸ் இருக்குது, அந்த இமேஜை பேஸ் பண்ணி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குல்ல அப்லோட் இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேர்ள் வந்து ஐஸ்கிரீம் வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கேர்ள் வந்து ஆல்ரெடி இது வந்து கார்ட்டூன் ஸ்டைலில் இருக்குது. எனக்கு வந்து நான் 3D ஸ்டைல் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு 3D ஸ்டைல் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் அந்த கையில் வந்து கப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணணும், கரெக்டாக. நான் வேறு மாதிரி இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் எனக்கு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இமேஜஸ் வேணும், சாட்ஜிபிடியில் போயிட்டு உங்களுக்கு என்ன இன்புட் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் சாட்ஜிபிடியிலேருந்து எடுத்துக்கிட்டதா. ஸோ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கல, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இங்கே டீட்டெயிலிங்காக இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே சாட்ஜிபிடி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நான் செகண்ட் ப்ராம்ப்ட் எடுக்கிறேன், போயிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரியல் பீப்புள் ரைடிங் ஸ்மால் பனானா ரோபோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பாருங்கள், எக்ஸலண்ட், ரொம்ப சூப்பராக அப்படி நேச்சராக ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ பனானா போட்டில் பீப்புள் வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் திங், இப்போ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக என்ன சைஸில் இருக்குன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16x9 அப்படின்னு இருக்குது.
யூடியூப்லலாம் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 16x9 லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னா அங்கே வந்து 9x16ங்கிற டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் போர்ட்ரைட் வரதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, பியூட்டிஃபுல் இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரோபோட் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம அனிமேஷன் கிரியேட் பண்ணோம்னா இந்த இமேஜை நீங்கள் லைட்டாக அப்படி உங்கள் மவுஸை வச்சு நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அனிமேட் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடு வந்து இந்த 10 ஜெனரேஷன்ஸ்னு இருக்கா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 10 அனிமேஷன் ஃப்ரீயாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து மோர் தென் 10 அனிமேஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வேற ஒரு லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் விஸ்கேயை கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் அப்கிரேட் பிளான் ஒன்று இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணி நிறைய அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரீ வெர்ஷனாகவே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஃப்ரீ ட்ரையல் வி கேன் ஜெனரேட் 10 வீடியோஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இங்கே கீழே இருக்குல்ல, இங்கே கீழே வந்து இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அனிமேஷன் முடிஞ்சது. இப்போ பார்க்கலாம் எப்படி அனிமேஷன் கிரியேட் பண்ணியிருக்குன்னு. இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, இதை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து அனிமேட் இருக்கா, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நிறைய இமேஜஸ் அதே மாதிரி இப்போ வீடியோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்னா இங்கே இந்த இமேஜஸ் இருக்குல்ல, இந்த இமேஜஸ் நீங்கள் எப்படி உங்கள் மவுஸ் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் டவுன்லோட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நான் கீழே போகிறேன். ஸோ இந்த இமேஜஸ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸுமே இங்கே இருக்கும். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். ஸோ இன்றைக்கி வந்து விஸ்க் ஏஐனா என்ன, விஸ்க் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்ரெடி நான் நிறைய இமேஜஸ் ப்ராம்ப்ட் எல்லாம் நான் வச்சுருக்கேன்ல, இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்களும் விஸ்க் ஏஐ ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் விஸ்க் ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாட் ஓன்லி விஸ்க் ஏஐ, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் எல்லாம் நிறைய சூப்பராக கிரியேட் பண்ணலாம். அதை பற்றி நான் வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.